ட்ரேடர்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். டிஸ்க்ளைமர் நம்ம எடுத்துக்குவோம். நம்ம இங்கே பேசக்கூடியதெல்லாம் தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது நடக்கும், இது நடக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த கருத்தையும் வலியுறுத்துறது கிடையாது. இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனையும் கிடையாது. பங்குகளை வாங்கவோ விற்கவோ எந்த ஆலோசனையும் நம்ம கொடுக்கப்படுறதில்ல. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுக்கிட்டு எச்சரிக்கையோடு நம்ம தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நண்பர்களே, நம்ம எப்படி ஆனுவலுக்கு நம்ம ஸ்டாக்கை பிக் பண்ணணுமோ அதே மாதிரி அந்த மந்த்லி ட்ரேடுக்கு ஸ்டாக்கை பிக் பண்ணலாம் அப்படின்னு ஒரு யோசனை வந்துச்சு. அதை பேஸ் பண்ணி அந்த ஃபார்முலாவில் மந்த்லி ட்ரேடுக்கு ஏற்ற மாதிரி ஒரே ஒரு 2 ஃபீல்டை மாத்திரம் ஆட் பண்ணி அதை எல்லாத்தையுமே திருப்பி ஷஃபிள் பண்ணோம். அப்படி ஷஃபிள் பண்ணும்போது நான் 2 ஃபீல்டு ஆட் பண்ணது 1 மந்த்து நிஃப்டி ரிட்டர்ன், அப்புறம் 1 வீக்கு ரிட்டர்ன் வித் வாசஸ் நிஃப்டி, இந்த 2 ஃபீல்டையும் ஆட் பண்ணோம். இது நான் கொடுத்துருக்கக்கூடிய பேராமீட்டர் லோ 0.5 மேக்ஸிமம், ஹை மேக்ஸிமம் வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி வீக்லியும் லோ 0.5, ஹை மேக்ஸிமம்னு வச்சுக்கிட்டேன். அப்படி வச்சதுக்கு பிறகு நமக்கு ஸ்க்ரீன் அவுட் ஆன கம்பெனிஸ் 6 கம்பெனி ஸ்க்ரீன் அவுட் ஆகிருக்கு. இதில் எதெல்லாம் மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அந்த ஸ்டாக்கை நம்ம பை பண்ணி எடுத்து வச்சுக்க வேண்டிதான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நேட்கோ ஃபார்மா பார்த்துருவோம். ஏன்னா நேட்கோ ஃபார்மாக்கு தான் நான் முதல்ல ரெடி பண்ணேன். அதுக்கப்புறமா தான் நான் அந்த ஆர்டர் மாற்றி பார்க்கும்போது பஜாஜ் கன்சியூமர் ஃபஸ்ட்டு வருது. நான் இது உடனே ஸ்க்ரீன் அவுட் ஆகும்போதே இடத்துல நேட்கோ ஃபார்மாவை நான் ரெடி பண்ணிட்டதுனால நேட்கோ ஃபார்மா இப்போ பார்ப்போம். அதுக்கப்புறம் பஜாஜ் வரிசையாக எல்லாத்தையும் பார்ப்போம். இந்த நேட்கோ ஃபார்மாவோட குவார்ட்டர்லி ரிசல்ட் என்ன செய்கிறா, ஃபஸ்ட்டு குவார்ட்டர் ரிசல்ட் அதாவது ஜூன் 23, செப்டம்பர் 2023, இந்த ரெண்டுத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். இவனோட ஃபஸ்ட்டு குவார்ட்டர் ரிசல்ட் 1140 இருக்குது. இது ப்ரீவியஸ் மார்ச் காட்டிலும் ஒரு 200 கோடி ரூபா கூட. அதே மாதிரி இங்கே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் செகண்ட் குவார்ட்டர் செப்டம்பர் குவார்ட்டர் ரிசல்ட் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி ரூபா கம்மி. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் என்ன பண்ணுது, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பர்சன்டேஜ், மார்ஜின் பர்சன்டேஜ் ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் 46% இருக்குது, செகண்ட் குவார்ட்டரில் 44% தான் இருக்குது. நெட் ப்ராஃபிட் அதே மாதிரி 420 ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் இருக்குது, செகண்ட் குவார்ட்டரில் 369 இருக்குது. நார்மலாக இவன் என்ன பண்ணுறான், செகண்ட் குவார்ட்டரில் எப்போதுமே இறங்கி இருக்கிறான். இங்கே பார்த்தோம்னாக்க செப்டம்பர் மாதம் இதுக்கு முன்னாடி தெரியல, இங்கே பார்த்தோம்னாக்க ஜூனை காட்டிலும் செப்டம்பர் இங்கே இறங்கியிருக்கான் 2021. 22லையும் பார்த்தோம்னாக்க ஜூனை காட்டிலும் செப்டம்பர் இறங்கி இருக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க டிசம்பர் குவார்ட்டரோட முடியக்கூடிய அந்த இதில் ஏறி இருக்கிறான். இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஏறி இருக்கிற. அப்போ நம்ம இப்போவும் ஏறுவாங்கிற நம்பிக்கை வச்சுக்குவோம். அப்போல்லாம் கூட பாருங்கள் 50, 60, 100 கோடி கீழே தான் இருந்தது. இப்போல்லாம் 200, 300ன்னு வந்துருச்சு. ஸோ இப்போவும் ஏறுவாங்கிற நம்பிக்கையை வச்சுக்குவோம். நார்மலாக ஸ்டாக் எல்லாம் மேலே ஏறும்போது இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்டை பேஸ் பண்ணி அதை நெருக்கி வட்டத்தில் வரும்போது ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ட்ரெண்டு நியூட்ரல் ஆர் டவுன் ட்ரெண்டுன்னு நம்ம சொல்லலாம். இப்போ போயிட்டு இருக்குது. இஎம்ஐ பேஸ் பண்ணி பார்த்தாலும் ட்ரெண்டு நியூட்ரல் ஆர் டவுன் ட்ரெண்டுன்னு தான் சொல்லணும். ஸ்லைட்டாக கீழே பெரிஷுக்கான மூமெண்ட்டில் தான் இருக்குது. அதனால் என்ட்ரிங்கிறது நம்ம பார்த்து எடுத்துக்கிறது நல்லது. அதாவது இன்னும் கொஞ்சம் 15 மினிட்ஸில் அப் ட்ரெண்டுக்கு டேர்ன் ஆகிருக்கு. 1 ஹவரில் இன்னும் அப் ட்ரெண்டுக்கு டேர்ன் ஆகலை அப்படிங்கிறது தான் இதோட நமக்கு புரிதல். 1 ஹவரில் இன்னும் அப் ட்ரெண்டுக்கு டேர்ன் ஆகலை. ஒருவேளை இனிமே டேர்ன் ஆகுதான்னு தெரியல. ஆனால் 1 ஹவருக்கு இன்னும் அப் ட்ரெண்டு. ஆனால் இப்போ புல்லிஷ்க்கு வந்துருச்சு. இப்போ இன்னைக்கு க்ளோசிங் முடித்த உடனே புல்லிஷ்க்கு வந்துருச்சு கரண்ட்டில். இந்த சைட்டில் நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனை தான் நான் சொல்கிறேன். டெக்னிக்கலாக இருக்கக்கூடியதை நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, அடிஷ்னலாக கீ டேட்ஸ் பார்க்குறோம். கீ டேட்ஸில் ஜனவரி 7th, ஜனவரி 18th, ஜனவரி 24th, இந்த 3 டேட்டு ஜனவரிலையும் பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதியும் கீ டேட்டில் இருக்குது. இந்த கீ டேட்டுக்கு ஒரு லீவ் நாளோ இல்லாட்டி லீவ் நாள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு 1 நாள் 2 நாள் முன்னையோ பின்னையோ இம்பேக்ட் இருக்கும். இந்த கீ டேட்ஸ் நான் எடுத்ததோட இது கேனை பேஸ் பண்ணி தான் எடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 18th வியாழக்கிழமை வருது. 18th வியாழக்கிழமை வர்றதுனால எக்ஸ்பைரி மேலேயோ கீழேயோ இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரீவியஸ் ஹை ஜூன் 9th வச்சுருக்கிறான். 7th சண்டே, 7th ஜனவரி 7th வச்சுருக்கிறான். இது ஜனவரி 9th வச்சுருக்கிறான். இன்னும் 7th ஜனவரி சண்டே. அதனால 8ஆம் தேதி விட்டுட்டு 9ஆம் தேதி அன்னைக்கு வச்சுருக்கிறான். அதை நம்ம பார்ப்போம். பார்த்துட்டு இப்போ அதிலிருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கீழே இறங்கணும். இறங்காமல் பார்த்தீங்கன்னா 18th வரைக்கும் இப்போ சைட்வேஸில் போயிட்டுருக்கிறான்.
இப்போ சைட்வேஸில் போயிட்டு இருக்கும்போது 18க்கு பிறகு வந்து திடீர்னு கீழே இறங்கி 24 வரைக்கும் இந்த 4 நாளுக்கு இறங்கிட்டான் அப்படின்னு சொன்னோம்னாக்க 24க்கு மேலே திருப்பி ட்ரெண்டு சேஞ்ச், அந்த எக்ஸ்பைரி முடிஞ்ச உடனே ட்ரெண்டு சேஞ்ச் ஆகி ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது தான் நம்மளுடைய புரிதல். புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து அதாவது நைன்த்து வந்து டிசம்பர் 9th வந்து ஹை வச்சிருக்கிறான், ஜனவரி 9th டிசம்பர் 9th ஹை வச்சிருக்கிறான். அப்போ ஹை வச்சுட்டு இப்போ கீழே இறங்கிட்டு இருக்கிறான், சைட்வேஸில் வந்துட்டு இருக்கிறான். 18க்கு பிறகு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ட்ரெண்டு சேஞ்ச் ஆகக்கூடிய அடுத்தது 18th, ஒன்று மேலேயும் போகலாம் இல்லாட்டி கீழே வரலாம். மேலே போகிறான்னா 24th அன்னைக்கு திருப்பி அடுத்த ஒரு ட்ரெண்டு சேஞ்ச், அங்கேருந்து மேலேயும் போகலாம் கீழே வரலாம். ஸோ இப்போ இந்த 18க்கு பிறகு எக்ஸ்பைரி, மந்த்லி எக்ஸ்பைரி 25th வர்றதுனால 18க்கு பிறகு கீழே ஒரு டவுன் ட்ரெண்ட் அடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து 24th 25க்கு பிறகு ட்ரெண்டு சேஞ்ச் ஆகி ஃபர்ஸ்ட் வீக்குக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் கன்சாலிடேட் ஃபேஸாக இருக்கலாம், அதுக்கப்புறம் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் நம்மளுடைய புரிதல். இப்போ இந்த புரிதலோட பிவோட் பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் நிறைய சைட்டில் வந்து உங்களுக்கு இது போட்டிருப்பாங்க. என்ட்ரி பாயிண்ட் வந்து எங்கே எடுத்துக்கலாம், கீழே இறங்குச்சுன்னா என்ட்ரி பாயிண்ட் எங்கே எடுக்கலாம் அப்படின்லாம் போட்டிருப்பாங்க நிறைய சைட்டில். அது அந்த பிவோட் பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறவங்க அதை நீங்கள் வந்து கைடன்ஸாக எடுத்துக்கோங்க. நமக்கு வந்து இங்கே என்ன செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதில் வந்து இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன், இங்கே வந்து டிசம்பர் 13th எடுத்திருக்கிறேன். இங்கே கீழே லோ வச்சிருக்கிறான், அதுக்கு அடுத்து வந்து டிசம்பர் 21st வந்து ஒரு லோ வச்சிருக்கிறான். இந்த இடத்த போயிட்டு திருப்பி கீழே வந்திருக்கிறான். நான் இந்த இதிலிருந்து நான் எடுக்கல, நான் இங்கேருந்தே எடுத்திருக்கிறேன். இங்கேருந்து எடுத்தாலும் சரி அதே ப்ரைஸ் தான் வரும். வேணும்னா இங்கேருந்து போட்டு வேணா பார்த்துக்குவோம், இங்கேருந்து எடுத்துக்கணும். ஆனால் இங்கே ஏற ஆரம்பிச்சிட்டு கீழே இறங்கியிருக்கிறான். இங்கேருந்து எடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா அதே ப்ரைஸில் வந்து சேஞ்ச் ஆகாது, ஏன்னா ரெண்டு லெவலும் ஒரே லெவலில் தான் இருக்குது, அதனால ப்ரைஸில் ஒன்றும் சேஞ்ச் ஆகாது. ஸோ இப்போ இப்படி நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த ட்ரெண்ட் லைனை உடைக்கல, இந்த ட்ரெண்ட் லைன் இதை ஒட்டி போடணும்னு நம்ம பார்ப்போம். ஆனால் இதை ஒட்டிலாம் நம்ம போடல. இது இங்கேருந்து தான் இதுக்கு நான் ஒட்டி போட்டிருக்கிறேன், இங்கேருந்து தான் இதுக்கு நான் ஒட்டி போட்டிருக்கிறேன். இதுதான் வந்து இந்த இது இந்த ஆஸ்பெக்டில் இதை உடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ட்ரெண்டை உடைச்சி கீழே இறங்குது இல்லாட்டி மேலே ஏறுதுன்னு நம்ம வந்து ஒரு புரிதல் எடுத்துக்கலாம். இப்போ கீழே இறங்கிச்சுனாக்க பாயிண்ட், அதாவது அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. நம்ம இதில் ரெஃபரன்ஸ் என்ன பண்ணுறோம், 1 ஹவரில் தான் ஒரு மாதத்துக்கு பார்க்குறோம். ஸோ இப்போ ரெஃபரன்ஸ் வந்து என்ன பண்ணுறோம், 1 டேவை ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறோம். இது அப் ட்ரெண்டில் தான் இருக்காங்கிறத நம்ம பார்த்துக்கிறோம். அப் ட்ரெண்டில் தான் இருக்குது நமக்கு. இப்போ பார்த்தோம்னா இன்னும் 1 டேலையும் வந்து இது வந்து க்ளோஸ் ஆகலை, அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. அப்படி 1 டேலேயே அப் ட்ரெண்டில் இருக்கிறதுனால 1 ஹவரை நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறோம். 1 ஹவர் வந்து மந்த்லிக்காக கன்சிடர் பண்ணுறது, நம்ம 1 ஹவரை வந்து மந்த்லிக்காக கன்சிடர் பண்ணணும். இந்த 1 ஹவரில் சேஞ்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ட்ரெண்டு வந்து மந்த்லி ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறது புரிதல். இப்போ இந்த 1 ஹவரில் வந்து இங்கே வந்து ட்ரெண்டு வந்து இன்னும் கீழே வரல. சப்போஸ் இது சைடுவேஸ்லேயே போயிட்டு கீழே இந்த ஆல்ரெடி 78 வரைக்கும் வந்திருக்கு, அதாவது 0.78 836 கிட்டக்க வந்திருக்கு, இந்த இது வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இப்போ இது அப்படியே சைடுவேஸ்லேயே போயிட்டு இந்த இடத்துல நம்ம கீ டேட் வந்து நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இந்த கீ டேட் வந்து எங்கே பார்த்தோம், இந்த கீ டேட்டை மார்க் பண்ணிக்குவோம். இப்போ கீ டேட் வந்து அடுத்தது 18ங்கிறது வியாழக்கிழமை, அப்புறம் 24ங்கிறது புதன்கிழமை. இந்த ரெண்டுத்தையும் நம்ம இங்கே மார்க் பண்ணிக்குவோம். எப்படி மார்க் பண்ண போகிறோம்னா வெர்டிக்கல் லைன் போட போகிறோம். இந்த இருக்கு வெர்டிக்கல் லைன் போட போகிறோம். எங்கே போட போகிறோம், 18th டேயில் வச்சு போட்டுருவோம், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். டேயில் வச்சு 18th போட்டுருவோம். 18th டேயில் போட்டோம். அதுக்கு அடுத்தது வெர்டிக்கல் லைன் 24th ஜனவரி 24th. ரெண்டு லைனையும் போட்டோம். இந்த ரெண்டு லைனுக்கும் கலரை மாற்றி விட்ருவோம். கலரை வந்து பிளாக் கலரில் போட்டு விட்ருவோம். இதையும் லாக் பண்ணிக்குவோம், இதையும் லாக் பண்ணிக்குவோம். மொத்தமாக இங்கே லாக் பண்ணிவிட்டு 1 ஹவருக்கு எடுத்துக்குவோம். 1 ஹவருக்கு எடுத்துக்கிட்டோம்னா
இப்போ இந்த இடத்துக்குள்ள இப்படி வந்துட்டு இந்த ட்ரெண்ட் சேஞ்சு இங்கே கூட வரலாம், இல்லாட்டி இங்கே வந்துட்டு இப்படி என்ன வரலாம். ஏன்னா ஆல்ரெடி செவன்த்தோட முடிஞ்சு போச்சு. செவன்த் வந்து ஒரு மார்க் பண்ணணும்னு நினச்சோம்னா கூட செவன்த்து கிட்டத்தட்ட இந்த பார்த்தீங்களா, இது எயித்து. இதையும் ஒன் டேல வச்சுட்டு போட்டுக்குவோம். ஒன் டேல வச்சு ஆல்ரெடி செவன்த்தில் வந்து நம்ம ஒரு மார்க் பண்ணிக்குவோம். செவன்த்து சண்டேங்கிறதுனால எயித்து தான் நம்ம வந்து மார்க் பண்ண முடியும். எயித்து வந்து மார்க் பண்ணிட்டோம். அதையும் பிளாக் கலரில் வச்சுட்டோம், அதையும் லாக் பண்ணிட்டோம். ஹோலாக இங்கே லாக் பண்ணிவிட்டு 1 ஹவருக்கு வரோம். 1 ஹவருக்கு வந்துட்டோம்னாக்க இந்த இடம் வந்திருக்கு. இங்கே என்ன இப்போ எயித்து வந்துட்டு திருப்பி அந்த இடத்துல ஒரு மூமெண்ட் கொடுத்துட்டு ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுது. இங்கேயே நமக்கு ட்ரெண்டு சேஞ்ச் ஆயிடுச்சு. இதுதான் இப்போ இவன் இங்கே வந்து கீழே வந்துட்டு எகெயின் திருப்பி ஒரு டைவர்ஜன் மாதிரி கீழே போயிட்டு வந்திருக்கிறான். இது வந்து நமக்கு எதிர்பார்க்காதது. அப்போ எயித்து வந்து செவன்த்து நமக்கு ட்ரெண்டு அதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ ஒரு நாளோ 2 நாள் கூட நடக்கும். நமக்கு இது 1 ஹவர்னு வச்சுருக்குறோம். ஒரு நாளோ 2 நாள் கூட வந்து நமக்கு முன்ன பின்ன இருக்கும். ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம இங்கே மார்க் பண்ணிவிட்டு இங்கே எடுத்துக்கிறோம். இப்போ இவன் வந்து இப்படி சைடு வேஸ்லேயே போயிட்டு 18க்கு பிறகு அப்படியே மேலேயும் ஏறலாம். 18க்கு பிறகோ இல்லாட்டி நடுவுலையும் இப்படி கீழே இறங்கிட்டு 24லேருந்து மேலேயும் ஏறலாம், இல்லாட்டி 18லேருந்து மேலேயும் ஏறலாம். புரியுது இல்லைங்களா? இப்படியே இப்போ வந்து நம்ம இதை பார்த்து வேணால் போடுவோம். பார்த்து போட்டோம்னா இப்போ இங்கே இருக்குது 1 ஹவரில். இப்போ இவன் என்ன பண்ணலாம், ஒன்று இப்படியே மேலே ஏறி இங்கே போயிட்டு திருப்பி ஒரு நிமிஷம் இருங்க, இதை டெலீட் பண்ணி விட்ருவோம். இப்போ பார்த்து போட்டோம்னா இங்கேருந்து இப்போ இப்படியே கீழே இறங்கலாம். கீழே இறங்கி இது வரைக்கும் கூட கீழே இறங்கலாம். இங்கேயோடையும் திரும்பலாம். இப்படி போயிட்டு 61 இப்படின்னு திரும்பிட்டு இப்படி வந்துட்டு அப்புறமா திருப்பி மேலே ஏற ஆரம்பிக்கலாம். மேலே ஏற ஆரம்பிக்கும்போது இதே பாத்தில் வாட்டு போகலாம். டேட்டை பார்க்காதீங்க. இங்கே வந்து நம்ம வந்து ஏன்னா இப்போ கையில் வரைகிறது அக்யூரேட்டாக அந்த டேட்டுக்குள்ளெல்லாம் நம்மளால் வரைய முடியாது. அது மொத்தமாக காலியாகுது. இப்படி போட்டு விட்ருவோம். இப்படி போட்டு இப்படி போட்டுக்குவோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே வரைக்கும் வருதுன்னு வச்சுக்குவோம். இங்கே வரைக்கும் வந்துட்டு எகெயின் திருப்பி இந்த இடத்துல இன்னொரு பேத் ஆரம்பிக்கிறேன். நான் அதை க்ளோஸ் பண்ணேன். இப்படி போயிட்டு இப்படி போகலாம். இப்படி சைடில், அதாவது சைடில் போகுதுன்னா கீழேயும் இறங்கிட்டும் ஏறலாம், இப்படியும் ஏறலாம். இப்படி வந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இல்லை இப்படியே நான் மேலே ஏறுறேன் 752 772 இந்த ரேஞ்ச் வரைக்கும் இப்படி இறங்கிட்டும் ஏறலாம், 752 வரைக்கும் கூட இறங்கலாம், இல்லாட்டி இப்படியே மேலேயும் ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்படி வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து நமக்கே நல்லா புரிய வரும். நம்ம ஃபிபினாசி போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க அது புரிய வரும். நான் இதை வந்து டெலீட் பண்ணிடுறேன். ஆக நமக்கு வந்து ட்ரெண்டு வந்து அந்த 18th ஒட்டி ட்ரெண்டு சேஞ்ச் வந்து கீழே இறங்கிட்டும் மேலே ஏறலாம், இல்லாட்டி இதோட முட்டிக்கிட்டு மேலே ஏறிட்டு 917 வந்து அடிச்சுட்டு கீழேயும் இறங்கலாம். ஸோ இப்போ எது வேணாலும் நடக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த இதெல்லாம் மார்க் பண்ணுறதெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன், இப்படி ஒரு பேராபலிக் போட்டு இப்படி ஒன்று போட்டிருக்கிறேன். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் 903 வந்து மேலே வந்துட்டு அப்படியே கீழே வர்ற மாதிரி ஒரு இது நம்ம போட்டிருக்கிறோம்.
நீங்களும் வந்து நீங்கள் உங்களோட அனாலிசிஸ் ஃபிபனாசியில் நீங்கள் போட்டுக்கங்க. போட்டுட்டு நம்ம கீ டேட்டு நம்ம கொடுத்துருக்குறோம். நீங்கள் இது பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் ஒரு உங்களோட அனாலிசிஸில் எங்கே வாங்கணும் எங்கே விற்கணும் அப்படின்னு சொல்லி தோணுதோ அதை நீங்கள் மார்க் பண்ணி வச்சுட்டு ட்ரேட் பண்ணுங்கள். நம்ம வந்து இதில் லிஸ்ட்டு வந்து ஒரு 6 கம்பெனி சூஸ் பண்ணி வச்சுருக்குறோம். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அநேகமாக இது புரியும் நினைக்கிறேன். இனிமேல் தான் ட்ரெண்ட் சேஞ்ச் வரணும். கீழே வரப்போதா இல்லாட்டி இப்படியே கண்டினியூயிங் ட்ரெண்டாக ஏறப்போதான்னு நமக்கு தெரியல. கீழே வந்துச்சுன்னா இப்படி கீழே இறங்கிட்டு அப்படி மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டினியூயிங் ட்ரெண்டுன்னா அப்படியே மேலே ஏறிட்டு கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே நாட்கோட புக் வேல்யூலாம் நம்ம பார்த்துருக்குறோம். இங்கே அந்த அந்த இதிலே போட்டோம். ஸோ இப்போ 1200 வரைக்கும் நமக்கு இது மேக்ஸிமம் இயருக்கு உண்டானதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால இது மேலே ஏறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அநேகமாக நான் கிளியராக சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் எதுவும் போடுங்க. இது புரிஞ்சதுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம்தான். நான் சரியான பாதையில் போய்கிட்டு இருக்கிறோன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியது ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், லைக் போடுங்க. இன்னும் 4000 ஹவர்ஸ்லாம் வரல. லைக் போடுங்க. இம்ப்ரெஷன் ரேட்டெல்லாம் கூட்டினா தான் எனக்கு ஏதாவது இன்னும் சீக்கிரமாக அந்த 4000 ஹவர்ஸ்க்கே வரும். இப்போ வந்து 1700 ஹவர் தான் வந்திருக்கு. அதனால் லைக் பண்ணுங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நான் அதெல்லாம் சொல்லலை. அதே மாதிரி ஷேர் பண்ணுறபடி யாருக்கும் இந்த லைனில் ஷேர் பண்ணால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.